Hi all, welcome to Vishine Academy. இன்னைக்கு இந்த ஆப்டிடியூட் சீரீஸோட கிளாஸ் 10 தான் வந்து பார்க்க போறோம். இந்த 10th கிளாஸ் நம்ம டெசிமலை எப்படி ஃப்ராக்ஷனா மாத்தணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல்னா என்ன, டெசிமலோட டைப்ஸ் பார்த்துட்டு டெசிமலை எப்படி ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விஷன் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லி வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து வரும். அண்ட் நீங்க வந்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விஷன் அகாடமியோட டீடைல்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம். நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு நீங்க வந்துட்டு கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெசிமல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் டெசிமல்? ஸோ டெசிமல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ்ல நிறைய டைப் படிச்சோம். ஸோ இந்த நம்பர்ஸோட டைப்ஸ் நீங்க படிக்கலன்னா நம்மளோட கிளாஸ் 1 பாருங்க. ஸோ கிளாஸ் 1ல தான் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ் ஆன நம்பர்ஸ் பத்தி படிச்சோம். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் எல்லாமே வந்து படிச்சோம். நான் அந்த வீடியோ வேணா இந்த இடத்துல லிங்க் பண்றேன், இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க அதுல ஃபர்ஸ்ட் நம்பர்ஸோட டைப்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பர்ஸோட டைப்ல ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல். ஸோ டெசிமல் அப்படிங்கிறது ஹோல் நம்பரும் இருக்கும், அதோட ஃப்ராக்ஷனல் பார்ட்டும் இருக்கும். ஸோ அது ரெண்டையும் எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெசிமல் பாயிண்ட் தான் ஒரு டாட். ஸோ அந்த டாட் தான் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, ஹோல் நம்பருக்கும் ஃப்ராக்ஷன்ஸோட பார்ட்டுக்கு இருக்கிற செப்பரேஷனை வந்து காட்டுறனால தான் அதை டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 34.7 இருக்கா. ஸோ இந்த 34 அப்படிங்கிறது ஹோல் நம்பர், இந்த 7 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட். அப்படின்னா இது எப்படி இருக்கும், 30 + 4 இது கூட வந்து 0.7 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7/10 பார்ட் வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெசிமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த 7/10 தான் என்ன பண்றாங்க 0.7 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதனாலதான் 34.7 நமக்கு சேர்த்தா 34.7 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இதோட டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டெசிமல்ல வந்து டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னு ரெண்டா பிரிப்பாங்க. அப்படின்னா டெர்மினேட்டிங் டெசிமல்னா இப்போ வந்து நீங்க 1/2 இருக்கு, அதை நீங்க டிவைட் பண்ணா என்ன வரும், ஸோ 2வை 1ஆல டிவைட் பண்ணும். இது பண்ண முடியாதனால பாயிண்ட் வச்சு ஒரு 0 போட்டா 5 போட்டோடனே நமக்கு ரிமைண்டர் என்ன வந்துருது, 0 வந்துருது. அப்போ நமக்கு வேல்யூ என்ன 0.5. அப்போ இது என்ன ஆகுது 0.5ஓட ஸ்டாப் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டாப் ஆனா அது என்னன்னு சொல்லுவோம், டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெர்மினேட்டிங் டெசிமல் வந்து ரேஷனல் நம்பர் கீழே வந்துட்டு வரும். அதுவே நான் டெர்மினேட்டிங் டெசிமலா இருந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். இப்போ 0.2345 இல்லைன்னா 6-7 இப்படி என்ன ஆயிட்டும் போயிட்டே இருக்கும். அது எங்க எண்ட் ஆகும்னே தெரியாது. அதெல்லாம் நம்ம நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த நான் டெர்மினேட்டிங்ல 2 டைப் இருக்கு, ரிப்பீட்டேட்டிங், நான் ரிப்பீட்டேட்டிங். ஸோ ரிப்பீட்டேட்டிங் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெக்கரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இப்போ டெசிமல்ல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும், 64 அது என்ன ஆயிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி டெர்மினேட் ஆகாம ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ரிப்பீட்டேட்டிங் நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்லுவோம். அதுவே நான் ரிப்பீட்டே ஆகாம சும்மா ஒரு பேட்டர்ன்ல வந்து போச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா நான் ரெக்கரிங்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ எப்படின்னா 7.8623 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். இது என்னது நான் ரிப்பீட்டேட்டிங் நான் டெர்மினேட்டிங் டெசிமலா இருக்கு. ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங்ல ரிப்பீட்டேட்டிங், நான் ரிப்பீட்டேட்டிங், ரிப்பீட்டேட்டிங்க ரெக்கரிங்னு சொல்லுவாங்க, நான் ரிப்பீட்டேட்டிங்க நான் ரெக்கரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ மொத்தம் இதுல 4 டைப்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.25. இப்போ இந்த 0.25 நம்ம ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஒரு டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு. ஸோ மொத்தம் 2 டிஜிட் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நீங்க கீழே டினாமினேட்டர்ல 2 0 வந்து போடணும். ஸோ 100ஆ மாறிடுச்சு. அப்போ இது என்னவா எழுதிடலாம், அப்படியே வந்து 25 அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. ஸோ 25 இப்போ நீங்க மறுபடியும் டெசிமல் கன்வெர்ட் பண்ணீங்க. ஸோ 25 1s are 25, 25 4s are வந்து 100. அப்போ 1/4 நீங்க டிவைட் வந்து பண்ணீங்கன்னா மறுபடியும் என்ன வரும், 0, 2 8, ரிமைண்டர் 2, மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்து இங்க 0 வந்து போடுவோம். அப்போ 5s are 20. ஸோ 0 வந்துருச்சு. அப்போ என்ன வந்துருது 0.25. அப்போ இங்கே என்ன நம்பர் வருதோ அதை அப்படியே நியூமரேட்டரில் எழுதிட்டு எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0 நீங்கள் கீழே போட்டிங்கன்னா ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம்னா ரெடியூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 0.25ஓட வேல்யூ வந்து 1/4. ஸோ அடுத்து டைப் 1ல இன்னொரு கொஸ்டின் 0.8641. ஸோ இங்கே வர பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். 8641 எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 1 2 3 4 4 டிஜிட் இருக்கு. அப்போ 4 0 வந்து போடணும்.
ஸோ இது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ ஆப்ஷன் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின்லாம் தான் டைப் 1 உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. டைப் 2 கொஸ்டின் என்னன்னா, இந்த மேலே வந்து ஒரு நம்பருக்கு வந்து இப்படி பார் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி போட்டிருக்க வேல்யூஸை நீங்கள் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா, இங்கே என்ன வேல்யூ இருக்கோ நீங்கள் அதை அப்படியே வந்து மேலே எழுதிக்கோங்க. டிவைடட் பை ஒரு நம்பருக்கு பார் வந்துருச்சுனாலே நீங்கள் கீழே டினாமினேட்டரில் 9 அப்படின்னு சொல்லி ஒன்று போடணும். ஒருவேளை 2 டிஜிட் வந்துச்சுன்னா நீங்கள் 2 9 போடணும். ஸோ 0.3 பார் அப்படின்னா 3/9 அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 0.52 அப்போ என்ன பண்ணணும், இந்த 52 அப்படியே வந்து எழுதணும். டிவைடட் பை எத்தனை டிஜிட் இருக்கு, 1 2 டிஜிட் பாருக்குள்ள இருக்கு, அப்போ 2 9 வந்து போடணும். ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணி ரெடியூஸ் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைப் 2ல வந்து 623 இங்க 3 டிஜிட் இருக்கு, அப்போ அதே நம்பர் அப்படியே எழுதிட்டு 3 டிஜிட்டுமே என்ன ஆகுது, பாரோட இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம், 3 9 நீங்க போடணும், அவ்வளவுதான். ஸோ பாரோட வந்துச்சுன்னா அந்த டிஜிட் அப்படியே எழுதிட்டு நீங்க எத்தனை டிஜிட் பார்ல இருக்கோ அத்தனை 9s வந்து கீழே போடணும். இது வந்து டைப் 2. நெக்ஸ்ட் டைப் 3. ஸோ டைப் 3ல பாத்தீங்கன்னா 0.23 பார். ஸோ இங்க வந்து பார் வந்து 3க்கு மட்டும்தான் இருக்கு, இந்த 2க்கு வந்து பார் இல்லை. அப்படி டைப் வந்துச்சுன்னா இங்க இருக்க நம்பரை அப்படியே வந்து எழுதிக்கோங்க 23. ஸோ பார் இல்லாம என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, இங்க வந்து 2 இருக்கு. அந்த 2வை நீங்க என்ன பண்ணணும், இந்த நம்பரோட மைனஸ் பண்ணி கீழே வந்து பாரோட எத்தனை டிஜிட் இருக்கு, இங்க ஒரு டிஜிட் இருக்கு, அதனால ஒரு 9. பார் இல்லாம எத்தனை டிஜிட் இருக்கு, ஒரு டிஜிட் இருக்கு, அப்போ பார் இல்லாததுக்கு நீங்க 0 வந்து போடணும். அப்போ இங்க என்ன வரும், 21/19 வரும். ஸோ 3 டேபிள்ல போனா இது 30, இது 7. ஸோ 7/30 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இதே டைப்ல இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 0.0987 பார். ஸோ பார் வந்து 8க்கும் 7க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே வந்து எழுதணும். இங்க 0 அப்படின்றனால இப்போ 0987 அப்படின்னு எழுதி பார் இல்லாம எத்தனை வேல்யூ இருக்கு, 09. அப்போ -09 டிவைடட் பை பாரோட 2 டிஜிட் இருக்கனால 2 9, பார் இல்லாம 2 டிஜிட் இருக்கனால 2 0. ஸோ இது ஈக்குவல் டு எப்படின்னா என்ன அர்த்தம், 987 அர்த்தம். ஸோ மைனஸ் கூட வந்து 9 வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஸோ இது மைனஸ் பண்ணீங்கன்னா இது 7 ஆயிடும், இது 17 இருக்கும். 17 9 போச்சுன்னா உங்களுக்கு 8, இங்க 7, இங்க 9. அப்போ 978 டிவைடட் பை 9900. ஸோ இதை கேன்சல் பண்ணணும்னா நீங்க கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க 2 டிஜிட் பார் இருக்கு, 2 டிஜிட் வந்து பார் இல்லை, அதனால 9900 987 எழுதிட்டு அதுல 9 நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 0.018 பார். ஸோ 18க்கு மட்டும் தான் பார் இருக்கு. ஸோ 18 அடுத்து பார் இல்லாத நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோம். இங்க என்ன இருக்கு, -0 டிவைடட் பை பாரோட 2 டிஜிட் 99, பார் இல்லாம ஒரு டிஜிட், அப்போ 0. அப்போ இங்க என்ன வரும், 18/919 வரும். ஸோ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 6 are 3 3 0. மறுபடியும் 3 டேபிள்னா 3 2s are 110. இப்போ 2 டேபிள்ல பண்ணா 2 1s are 2 5s are 10, திரும்பி 1 2 5s are 10. அப்ப ஆன்சர் என்ன, 1/55 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நெக்ஸ்ட் டைப் 4. ஸோ டைப் 4ல இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் 0 பாயிண்ட்னு ஆரம்பிச்சது, ஆனால் இங்க என்ன இருக்கு, 5 பாயிண்ட்னு ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த 5 தனியாகவும் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை நீங்க இப்படி தனியாகவும் எழுதணும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா தான் இந்த வேல்யூ வந்து வரும். ஸோ தனித்தனியாக எழுதியாச்சா, இப்போ இந்த 5 அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இப்போ 0.28 பார் அப்படின்னு இருக்கு, இதை எப்படி எழுதலாம், 28 அப்படியே எழுதணும், கீழே வந்து ரெண்டுமே பாருக்குள்ள இருக்கனால 99 அப்படின்னு வரும். அப்போ இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 99 into 5, 5 9s are 45, திரும்பி 4, 5 9s are 45, 49. அப்போ என்ன வருது, 495 plus 28 divided by 99. ஸோ 495 ஓட 28 வந்து பிளஸ் பண்ணீங்கன்னா 31215. அப்போ ஆன்சர் என்ன, 523 divided by 99. ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 6.735. ஆனா பார் எதுக்கு வரைக்கும் தான் இருக்கு, 35 வரைக்கும் தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 6 plus 0.735. ஸோ 35க்கு மட்டும் பார் போடணும்.
ஸோ 6 நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். ஸோ இங்கே 3 5க்கு மட்டும்தான் பார் இருக்குது. 7 3 5ல் அப்போ எதை மைனஸ் பண்ணோம்? பார் இல்லாத 7 வந்து மைனஸ் பண்ணணும். கீழே வந்து 2 டிஜிட் பாரோட இருக்கனால 99, ஒரு டிஜிட் பார் இல்லாமல் இருக்கனால 0. அப்போது 6 735ல் 7 வந்து போயிடுச்சுன்னா ப்ளஸ் 7 28 கீழே 990. ஸோ இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுங்க. அப்போ 990 into 6 வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ 6 zeros are 0, 6 9s are வந்துட்டு 54. ஸோ திரும்பி ஒரு 5 இருக்கும், மறுபடியும் வந்து 54, அப்படின்னா 59 வந்து வரும். அப்போ 5940 ப்ளஸ் 728 divided by 990. இப்போ இந்த 5940 கூட 728 வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ 8 இங்கே 6 மறுபடியும் வந்து 16 6. ஸோ என்ன ஆன்சர் வரும்? 6668 divided by 990 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் நம்ம டைப் 1ல் இருக்கிற வேல்யூ மாதிரி இருக்கா, டைப் 2வா டைப் 3ஆன்னு பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி சால்வ் வந்து பண்ணணும். ஸோ இன்னொரு கொஸ்டின் வேணால் சால்வ் பண்ணலாம். 2 + 0.6482. ஸோ 82க்கு மட்டும் பார் இருக்கு. அப்போ 2 + 6482 minus 64 divided by 9900. ஸோ மறுபடியும் 2 + ஸோ 6482ல் 64 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 7 மாறிடும், இது வந்து 12 இருக்கும். 12ல் 4 போயிடுச்சுன்னா 8 1 4 6. ஸோ என்ன வரும்? 6418 வரும். டினாமினேட்டரில் வந்து 9900 இருக்கு. ஸோ இதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 00 2 9s are 18, ரிமைனிங் 1, திரும்பி 2 9s are 18 19, கூட வந்து 6418 divided by 9900. ஸோ அப்போ 19800 கூட 6418 பண்ண போகிறோம். ஸோ 8 1 2 1 6 1 2. ஸோ ஆன்சர் வந்து 26218 divided by 9900. ஸோ உங்களுக்கு டாபிக் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் என்ன ஆன்சர் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் வந்து இதில் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். டெர்மினேட்டிங்னா உடனே வந்து ரிப்பீட்டேஷன் இல்லாமல் ஃபினிஷ் வந்து ஆகணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 ரெக்கரிங் டெசிமல் வந்து இதுல எதுன்னு கண்டுபிடிக்கணும். ரெக்கரிங் டெசிமல்னா என்ன அர்த்தம்? ரிப்பீட் ஆகிக்கிட்டே போற டெசிமலா வந்துட்டு இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 3 இதை வந்து ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 6க்கு மட்டும்தான் பார் இருக்கு. அப்போ இது டைப் 2 கொஸ்டினா வந்து இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 7/11 வந்து நீங்க டெசிமலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ அது எப்படி போகும், நீங்க இதுல எதை வந்து வேல்யூவா சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப் 3 கொஸ்டினாக இருக்குது. அடுத்து இந்த வேல்யூவை நீங்கள் ஃப்ராக்ஷனலில் லோவஸ்ட்டாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணுங்க. இது வந்து டைப் 1 கொஸ்டினாக வந்து இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4.025. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. அப்போது 4 அப்படியே வந்துடும். டெசிமல் அங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா 0 2 5 3 டிஜிட் தள்ளி தான் டாட் இருந்துச்சு. அப்போ 1000ன்னு நீங்கள் போடணும். ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணி ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. அண்ட் 7th கொஸ்டின் இது வந்து டைப் 4 கொஸ்டின், இதோட ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அடுத்து லாஸ்ட்டாக 8th கொஸ்டின், இதுவும் உங்களுக்கு டைப் 4 கொஸ்டின், இதுலேயும் சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியணும்னா ஷார்ட்ஸ் வீடியோ செக் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரா ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷோட டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா விஷன் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அண்ட் இன்னும் வந்து நல்ல ட்ரெயின் ஆகணும் நீங்க ப்ரிப்பரேஷன்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஷன் அகாடமியில நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். எல்லா டீடைல்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ.